Hi, hello guys, welcome to Mr. Auro vlog. Today what we are going to see 250 பாக்ஸ் ஆஃப் கிறிஸ்மஸ் கேக்ஸ் பண்ண இன்றைக்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு ரொம்ப ஹெல்த்தியான ஏதாவது ஒரு கேக் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்தாங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இது பேர் வந்து ஸ்நாக் கேக்குன்னு சொல்லுவாங்க, நிறையா பேர் ப்ளம் கேக்குன்னு சொல்லுவாங்க. பட் இது ஸ்நாக் கேக்கு நாங்கள் பண்ணது. இது வந்து பார்த்திங்கன்னா பாதாம், முந்திரி அண்டு சாக்லேட்டு, அப்புறமேட்டு வால்நட்டு, இந்த மாதிரியான நிறைய ஹெல்த்தி மிக்ஸ்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இருந்தது. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த கேக் இப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண கேக்கை தான் உங்களுக்கு ஷோ பண்ணுறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ப்ரௌனி கேக் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மாதிரி நாங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் கட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இதை அழகாக கட் பண்ணி நாங்கள் வச்சுட்டு மொத்தம் 8 கேக்கு இப்போ ஃபஸ்ட்டு நாள் டெலிவரியில் 8 கேக்கு நாங்கள் டெலிவரி பண்ணோம். அந்த 8 கேக்கும் அழகாக கட் பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேக் வந்து பார்த்திங்கன்னா இது வீட்டிலே பண்ணுற கேக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான கேக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு, மைதா, அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்கு, மில்க்கு, ஓகேங்களா. இந்த மாதிரி ஹெல்த் மிக்சஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். நம்ம நார்மலாக பேக்கரியில் பண்ணுற மாதிரியான ப்ராடக்ட் இல்லை, இது வந்து ஹோம்மேட் கேக்கு. ஸோ இந்த மாதிரி நான் ஹோம்மேட் கேக் சாப்பிடும்பொழுது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியான மிக்சஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கட் பண்ணிகிட்டே இருக்கோம். எங்களுடைய கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஓன் பிராண்டிங் பாக்ஸ் எடுத்துன்னு வர சொல்லியிருக்காரு. அதில் நாங்கள் இதை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்கணும். ஸோ அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கிறது. ஸோ இப்போதைக்கு அவர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிக்கணும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரேவில் வந்து பார்த்திங்கன்னா 6 பாக்ஸ் போட முடியுது. ஸோ 6 பாக்ஸ்னால் ஒரு பாக்ஸில் 3 பீசஸாக நாங்கள் ஃபில்லப் பண்ண ஆரம்பித்தோம், ஓகேங்களா. ஸோ அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம், பிளான் பண்ணி அழகாக கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போது இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம வைக்கிறதுனால ஈஸியாக பேக் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு ப்ரௌனி எப்படி வந்து அழகாக பண்ணுறாங்களோ அந்த சேம் கான்செப்ட் ஆஃப் இது ப்ரெசன்டேஷன் தான் நாங்கள் இன்றைக்கி பண்ண போகிறோம் ஆக்சுவலாக கேக்கு. ஓகே, பாக்ஸ்லாம் வந்தாச்சு. இப்போ நாங்கள் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், ஓகேங்களா. ஸோ பார்த்திங்கன்னா அழகாக ப்ரௌனி மாதிரி அழகாக பீசஸாக கட் பண்ணிவிட்டு நாங்கள் அழகாக அதை வந்து கேக்கை வந்து பட்டர் பேப்பர் வச்சு அழகாக லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கு அழகான ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி இருக்கும் இது நீங்கள் கொடுக்குறதுக்கு. உங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெலாம் ஒரு கிஃப்ட் அழகாக நீங்கள் ஷேர் பண்ணணுன்னா இந்த மாதிரி அழகாக ஒரு கேக் பண்ணி நீங்களே இது கொடுக்கலாம். ஒரு ஹோம்மேட் ப்ரெசன்டேஷனாக இது இருக்கும். நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பார்க்குறாங்க. பட் ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படி தான் காட்டுது, நாட் சப்ஸ்கிரைப்டு பீப்புள் தான் அதிகமாக பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் எல்லாேருக்கும் இனிய கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் நல்வாழ்த்துக்கள். மறக்காமல் நம்ம வீடியோஸை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.